ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சில பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணணும். ஒரு நல்ல பேர் வைக்கணும் அந்த யூடியூப் சேனலுக்கு. ஸோ தட் உங்கள் வியூவர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்களை ரிலேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன என்ன கண்டென்ட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ உங்களோட ஸ்கில்ஸ், நீங்கள் எந்த ஸ்கில்ஸில் வந்து உண்மையாகவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்த டாப்பிக்கில் ரியலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்ஸ், மியூசிக், நீங்கள் வந்து மியூசிஷியன்ஸாக இருக்கலாம், இல்லை பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். ஹவு கேன் யூ ஹெல்ப் பீப்புள்? லைக் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மூலமாக நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் ரியலாக ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரியலி ஆர் குட் அட். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சில டாபிக்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட். நான் வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். எனக்கு வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு டுட்டோரியல் மாதிரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இல்லை காட்லின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒன்று ஒன்றா ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸ் டாபிக், 15 மினிட்ஸ் வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கண்டென்ட் ஒரு டாபிக் கிடச்ச பிறகு அப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, கண்டென்ட் வந்து ரொம்ப உண்மையாகவே அழகாக இருக்கணும். ஸோ உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து புரியணும். கண்டிப்பாக வந்து உங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த கண்டென்ட் சரியில்லை, இந்த 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 செக்ஷன் சரியில்லை, இந்த பிக்சர் எனக்கு புரியல, இந்த 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 டாபிக் எனக்கு புரியல, இந்த வீடியோ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசன்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் இது சொல்கிறேன்னா, இனிஷியலாக நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய ப்ரெசன்டேஷன் சரியில்லை. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காமிப்பேன். ஸோ அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து உண்மையாக நல்லா இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நான் வந்து நிறைய பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய வியூவர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், அப்புறம் என்ன ஃப்ளோ, இல்லை நீங்கள் ஒரு டுட்டோரியல் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ஒரு டெமோ காமிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன் இனிஷியலாக. நான் வந்து டெபியூன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓபிஎஸ், சம்டைம்ஸ் ஓபிஎஸ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் டெபியூ யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 சாஃப்ட்வேருமே நல்லா இருக்குது. பெய்டு சாஃப்ட்வேரும் இருக்குது. இஃப் யூ கேன் பே, இல்லை ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் வேணும், நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த செட்டிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ண பிறகு, ரெக்கார்டிங் பண்ண பிறகு அதை எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. நான் வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்ட பிறகு வீடியோஸை வந்து ரெகுலராக போடணும், கன்சிஸ்டண்ட்டாக போடணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட வியூவர்ஸ் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. ரெகுலர்னால் மேபி ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 2, உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா 1 வீக்குக்கு இல்லை எவ்ரிடே கூட நீங்கள் போடலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் வியூவர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட இருந்து. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியும், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் போடுறது வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ குட் தாட் ஆக்சுவலி. ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக நீங்கள் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட வியூவர்ஸ் வில் பி ஹாப்பி. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ வியூவர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ பி ஓப்பன் ஃபார் கிரிட்டிக்ஸ். நிறைய வேர்ஸ் கமெண்ட்ஸும் வரும்.
யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு தேம். நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து இனிஷியலாக நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுடைய வாய்ஸ் சரியில்லை, உங்களுடைய வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆடியோ வந்து கம்மியாக இருக்குது, உங்களுடைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க, உங்களுடைய இப்போ டீச்சிங்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா நான் இம்ப்ரூவ் பண்ண பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டில் ஐ எம் இம்ப்ரூவிங். ஸோ ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஆல் மை viewers who gave comments. ஸோ ஓப்பன் டு கிரிட்டிக்ஸ். ஓகே, ஸோ அதில் அந்த கமெண்ட்ஸை வந்து தப்பாக எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ அது என்ன எக்ஸாக்டாக சொல்ல வராங்க, என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வராங்க, அதில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு அதில் ஒவ்வொரு வீடியோ அடுத்த வீடியோ போடும்போது அதில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க டைம் எடுத்து உங்களுக்காக உங்களுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் உங்களுக்கு வந்து உங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஆளுங்க. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணாமல் எப்போவுமே வந்து என்கேஜாக இருக்கணும். அவங்க வியூவர்ஸ் கூட என்கேஜாக இருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட என்கேஜாக இருக்கணும். ஸோ சே தேங்க்ஸ். கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அதை ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய யூடியூப் சேனல் யூஆர்எல் யூஸ் பண்ணி கூகுள் ஆட்சென்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதில் பின் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஆக்டிவேட்டட். ஓகே, அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நீங்கள் தான் அந்த யூடியூப் சேனல் ஓனர்ன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பின் நம்பர் அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலும் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அது என்னன்னு சொல்லி ஒரு பிக்சர் மூலமாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க, அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நிறைய வியூஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோஸை வந்து மானிட்டைஸ் பண்ணுறீங்க. ஸோ யூடியூப் சேனல் எதுக்குன்னா உங்களோட வீடியோஸை மேனேஜ் பண்ணுறது. அதில் வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாம், கமெண்ட்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இந்த சென்ஸ் யாராவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம். ஓகே, லைக் பண்ணலாம், கமெண்ட்ஸை லைக் பண்ணலாம், எத்தனை பேர் உங்களுடைய வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூடியூப் சேனலுடைய ஒரு முக்கியமான ஒரு கோல். இதுதான் நம்ம வந்து பண்ண முடியும் யூடியூப் சேனல் யூஸ் பண்ணி. இது என்ன கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை வந்து வெறும் உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மானிட்டைசேஷன் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வரும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட யூடியூப் சேனலுடைய யூஆர்எல் யூஸ் பண்ணி கூகுள் ஆட்சென்ஸில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு அப்ரூவல் கிடைச்ச பிறகு உங்களுடைய வீடியோஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த வீடியோஸ் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் எந்த வீடியோஸ் வந்து அப்படின்னு ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப புவராக இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் உங்களுக்கு வந்து $100 வந்து கிராஸ் பண்ண பிறகு அவங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் கூகுள் ஆட்சென்ஸில் செட் பண்ணீங்களோ, கான்ஃபிகர் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, கூகுள் டீம் வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா, உங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆகும்போது, நிறைய வீடியோஸ் போட்டுட்டீங்க, அதுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க, நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய வியூஸ் வந்திருக்கு உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து நிறைய டாலர்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எப்படி எப்படி இதை வந்து டாலர்ஸ் அசைன் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலாக அது நிறைய கேட்டகரி இருக்குது. மெயினாக வந்து உங்களுடைய வியூஸ் தான். நிறைய வியூஸ் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட் பேஸ்டு, உங்களுக்கு வந்து டுட்டோரியல் கண்டென்ட் இல்லை இல்லை சினிமா பேஸ்டா, இல்லை பாலிடிக்ஸா, ஸோ அதை பேஸ்ட் வந்து கண்டென்ட் பேஸ்ட் வந்து அது அசைன் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ அது எனக்கு நிறைய தெரியாது.
அது வந்து ஒரு பெரிய டாபிக். அதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எதுக்காகனா உங்களோட வீடியோஸ் மானிட்டைசேஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆனது பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுற மணியை வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி $100 நீங்கள் தாண்டும் போது, உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து தாண்டும் போது, அது ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டீம் வந்து உங்களுடைய கான்ஃபிகர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வெப்சைட்டில் உங்களுடைய ப்ரிஃபர்ட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட டிராஃபிக் எப்படி இருக்குது, யூடியூப் சேனலோட டிராஃபிக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எந்தெந்த வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோடய யூடியூப் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைக்ஸ் நிறைய, எத்தனை லைக்ஸ் இருக்குது, அப்புறம் எப்படி இது மானிட்டைஸாக இருக்கா இல்லையா, எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிட்டைஸ் வித் ஆட்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகிடும். உங்களோட வீடியோ வந்து ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த 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 பேஜில் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம், டைட்டில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ யூடியூப் சேனல் வெப்சைட்டில் வந்து உங்களுடைய வீடியோஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 18th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய வருஷங்கள் தேவைப்படுது. எனக்கு நிறைய வருஷம் தேவைப்பட்டது. ஸோ அதனால சொல்கிறேன், இட் ரியலி டேக்ஸ் டைம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், அதுக்கப்புறம் பேஷனாக இருக்கணும். அப்புறம் 19th பாயிண்ட் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து உங்களோட வியூவர்ஸ் கமெண்ட்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். அது ஈவன் அது வர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது குட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ண. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாரு, யூ ஆர் நாட் குட் டு கிரியேட் வீடியோஸ், த கான்செப்ட்ஸ் ஆர் நாட் கிளியர். இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட். அதுக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, தேங்க்ஸ் ஃபார் யூர் ஃபீட்பேக், ஷுவர்லி ஐ வில் இம்ப்ரூவ் த வே ஐ ப்ரெசென்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஈவன் வர்ஸ்ட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. அவங்கள போட்டு திட்டுறதோ இல்லை இக்னோர் பண்ணுறதோ கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அது வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, உங்கள் கூடவே சேனல் கூடவே அவங்க ட்ராவல் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நிறைய டைமை வந்து ப்ரிப்பரேஷனுக்காக செலவிடணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மைக்ரோஃபோன், நல்ல கம்ப்யூட்டர், நல்ல சாஃப்ட்வேர்ஸ் வச்சு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய யூடியூப் சேனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இதில் எதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.